ஒரு முறை ஒரு சந்தையில் உண்மையான ரோஜா மலரும் ஒரு பொய்யான ரோஜா மலரும் பேசிக்கொண்டது. அப்பொழுது அந்த பிளாஸ்டிக் பொய்யான ரோஜா மலர் உண்மையான ரோஜா மலரை பார்த்து, உன்னை பார்க்கின்ற பொழுது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், உன்னை பார்த்து வியக்கின்றார்கள், மதிக்கின்றார்கள், அதிக விலை கொடுத்து உன்னை வாங்குகின்றார்கள். ஆனால் நான் பிளாஸ்டிக் தான். எனவே நான் பொய்யான ரோஜா மலர். நான் பல மேடைகளில் பல ஆண்டுகள் என்னை மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நீ 2 நாள் மட்டும்தான் தாங்குவாய். மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள் இருப்ப, அப்புறம் அழுகி போய்விடும் அல்லது அந்த இதழ்கள் எல்லாம் உதிர்ந்துவிடும். ஆனால் நான் பொய்யான ரோஜா மலராக இருந்தாலும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பல மேடைகளில் பல ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னை யாருமே மதிப்பது இல்லை, என்னை பார்த்து யாரும் மகிழ்வது கிடையாது, அவ்வளவாக என்னை பாராட்டுவது கிடையாது. ஆனால் உன்னை பார்த்து நீ 2 நாள் தான் வாழ்கின்றாய், அதற்குள்ளாக நீ இறந்து விடுகின்றாய், உன் இதழ்கள் எல்லாம் செத்து போய் விடுகின்றது, நீ உதிர்ந்து விடுகின்றாய். ஆனால் உன்னை பார்க்கின்ற பொழுது மக்கள் மதிக்கின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று அந்த பொய்யான ரோஜா மலர் உண்மையான ரோஜாவை பார்த்து சொன்னாதாம். அப்பொழுது அந்த உண்மையான ரோஜா மலர், நான் உண்மை, நீ பொய். பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகம் உண்மையான இறைவாக்கினர் எரேமியா, பொய்யான இறைவாக்கினர் அனனியா. எனவே அவர் மக்களை தவறான வழியில் தவறான செய்தியை, கடவுளுடைய இறைவாக்கினராக வாழ அழைக்கப்பட்ட அந்த அனனியா மக்களுக்கு தவறான செய்தியை சொல்லி அவர் மக்களை விட்டு வெகு தூரத்தில் செல்வதற்கும் அவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதை அவர் கொண்டிருந்தார். ஆனால் எரேமியா இறைவாக்கினர் உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில் இறைவனுடைய செய்தியை கடவுளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து தன் வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்களை சந்தித்தாலும் அவர் உண்மையோடு இருந்தார், நேர்மையாக இருந்தார், நீதியோடு இருந்தார். அதனால்தான் கடவுள் அந்த பொய்யான இறைவாக்கினர் அனனியாவை, நீ மிக விரைவாக எந்த ஆண்டிற்குள்ளாக இறந்து விடுவாய், செத்து மடிவாய் என்று கடவுள் கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, உண்மை எப்பொழுதுமே செத்து விடாது. யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே அவர் உண்மையாக இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள், நீதியோடு இருப்பார்கள். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பமும் அந்த மனிதரும் எப்பொழுதுமே அவர்கள் உண்மையாகத்தான் இருப்பார்கள், நல்லதை மட்டும்தான் செய்வார்கள். நீதியோடும் நேர்மையோடும் வாழக்கூடிய அத்தகைய பரிசுத்தமான, தூய்மையான, புனிதமான வாழ்க்கையை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அவர்கள் யாரெல்லாம் இயேசுவோடு வாழவில்லையோ, இயேசுவோடு தொடர்பில் இல்லையோ, இயேசுவோடு இணைந்து வாழாத குடும்பம் எப்பொழுதுமே அவர்கள் பொய்யானவர்களாகவும் உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவார்கள். எனவே நாம் கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ்வோம், உண்மை, நீதி, நேர்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். ஆம்.